அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து 3 கிலோக்குள்ள சிக்கன் பிரியாணி. ஆமாம், இது வந்து அளவு வந்து வெங்காயம் 3/4 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ, எலுமிச்சம்பழம் 6, புதினா மல்லி அரை கட்டு, கரம் மசாலா பவுட்ரு. அரிசியை 3 கிலோ அரிசியை ஊற வைக்கவும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு 700 ml எண்ணெய் ஊற்றணும், ரீஃபைண்ட் ஆயில். அதை ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு 3/4 கிலோ வெங்காயத்தை போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கினதுக்கு பிறகு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து போட வேண்டியது மிளகாத்தூள் வந்து 50 கிராமில் 3/4 பாக்கெட்டு போடணும். ஒரு 40 கிராம் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை கிண்டினதுக்கப்புறம் தயிர் 1/2 லிட்டர் தயிரை ஊற்றவும். ஊற்றி நல்லா ஆவி போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொட்டி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நன்றாக நல்லா வதக்கவும். வதக்கினதுக்கப்புறம் இந்த 1/2 கிலோ தக்காளி இருக்குல்ல, அது அதில் போடணும். அதில் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புதினா மல்லித்தூள், இந்த தக்காளியை பூரா போட்டாச்சா, 1/2 கிலோ தக்காளி போட்டாச்சு. உப்பு வந்து 3 பிடிச்ச கூடி உப்பு போடணும். 3 பிடிச்சடி போட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரியா? ஆமாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஏன் தக்காளி போட்டோம்னா அந்த தக்காளி வதங்குறதுக்காண்டி உப்பு போடுறது. அதுக்கப்புறம் மல்லி புதினா போட்டு நல்லா வச்சதுக்கப்புறம் நம்ம 3.5 கிலோ சிக்கன் இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள், தான் இந்த சிக்கன் ஃபுல்லாக 3.5 கிலோ சிக்கன் அதை ஃபுல்லாக போட்டாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ வேணால் சிக்கன் போட்டுக்கலாம். 3 அரிசிக்கு நீங்கள் தேவையிட்டதுக்கு போல் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். அதை பற்றி தப்பு கிடையாது. அதை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அடுத்து பாருங்கள், அந்த கரம் மசாலா போடணும். கரம் மசாலா அளவு வந்து ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 25, நயம்பட்டை 25, ஒரு ஜாதிக்காய் 1. இது லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு லைட்டாக சூடு மாதிரி ஆக்கிக்கிட்டு இதை வந்து நீங்கள் லேசாக பொடி பண்ணி போட்டுக்கிடணும். சரியா? அதாவது கரம் மசாலாவுடைய அளவு வந்து ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு நயம்பட்டை 25 கிராம், கிராம்பு 5 கிராம். சரியா? ஒரு ஜாதிக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி வேறினதுக்கப்புறம் நல்லா ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி அரிசியை வேக விட்டதுக்கப்புறம் திருப்பி இந்த சிக்கன் கூட தண்ணி வச்சுட்டு, தண்ணி வந்து 1க்கு 1.5, நீங்கள் என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 1க்கு 1.5 வச்சு நம்ம தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது. சரியா? ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு விடணும். லெமன் வந்து ஒரு 5 பழம் புழிஞ்சு விட்டால் போதும். லெமன் 5 பழம் புழிஞ்சு விட்டு உப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை அப்படியே சுத்தமாக தம் போட்ட வேண்டியதான். நெய் 100 நெய் ஊற்றிக்கிறணும். 100 நெய் போதும். அதெல்லாம் மற்றவங்க சொல்லுவாள் 200 ஊற்றுங்க 300 ஊற்றுங்க, அது தேவையில்லை. 100 நெய் ஊற்றினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட்டு வந்துடும். ஆமாம். இந்த பக்குவத்துக்கு வரும்போது நம்ம தம் போட்டுடணும். இந்த இப்போ வந்துருச்சா, தண்ணி வற்றிருச்சா, இதில் முக்கிய காரணம் வந்து தூறு பிடிக்காமல் நல்லா கிண்டணும். இப்போ அடுத்து நம்ம தம் போடுறோம். தம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் போட்டு திரும்பி நம்ம சோத்தை உடைச்சா பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிரியாணி ரெடி. அதே மாதிரி அந்த பிரியாணியை உடைக்கும்போது நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சா, இப்படி பொழு இருக்க சோறு இருக்கணும். சரியா? இந்த பக்குவத்துக்கு தண்ணி கூட போச்சுன்னா உங்களுக்கு வந்து சோறு புழு கிடைக்காது. அதாவது ஒரு மாதிரியா அப்படியே குழக்குன்ற மாதிரி ஆகி போகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணினா சோறு நல்லா பொழு இருக்கும். ஆமாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.